அதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். இங்கே நாம் வாசிக்கிறோம், தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்துக் கொண்டு அவளுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கு இருந்து விட்டார்கள். இங்கே ஒரு பட்டணத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது என்னன்னா, ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணம். அந்த பட்டணத்துக்கு பேரே ஊர் தான். நம்ம கலாச்சாரத்துல ஊருன்னு சொன்னா எந்த ஊருன்னு கேட்போம். ஊருக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேர் இருக்கு. ஆனா இங்க வருகிற இந்த பெயரானது இந்த பட்டணத்துக்கே ஊர் என்று தான் பெயர் வந்திருக்கு, பெயர் இருக்கிறது. அப்ப இது எந்த பட்டணம்னா கல்தேயருடைய பட்டணத்தை என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை பெற்று, ஊர் என்பது ஒரு பட்டணம், கிராமம் அல்ல, பட்டணம். ஜனப்பெருக்கம் உள்ள ஒரு பட்டணம், நல்ல தொழில் நிறைந்த ஒரு பட்டணம், வருமானம் நிறைந்த ஒரு பட்டணம். இந்த ஊரின் பின்னணி என்ன? இது யாருடைய ஊரு? இன்றைக்கு இந்த ஊர் இருக்குதா இல்லையா? இந்த ஊரை பற்றி வேதாகமம் என்ன சொல்லுகிறது? இது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற நிலவரம் என்ன? இந்த ஊர் என்ற பட்டணத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள போகிற மறைக்கப்பட்ட ரகசியம் என்ன? ஆண்டவர் நமக்கு காண்பிக்கக்கூடிய ஆழமான சத்தியம் என்ன என்கிற விவரங்களை தொடர்ந்து நாம தியானிப்போம். அதிகமான ஜெபத்தோடு நீங்க இதுல பங்கெடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரார். இந்த பட்டணம், இதுக்கு பேரே ஊர் தான். இது எபிரேய மொழி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஆபிரகாம் வாழ்ந்த ஊர். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஆபிரகாம் பிறந்த ஊர். எங்க இருக்குதுன்னா, ஆபிரகாம் என்பவர் அவர் பாபிலோன் தேசத்தை உள்ள பாபிலோன் தேசத்துல நிறைய பட்டணம் இருக்குது. அதுல கல்தேயர் உடைய பட்டணம். இவர் ஒரு கல்தேயர். கல்தேயர் என்பது அந்த பட்டணத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய பெயர். கல்தேய பட்டணம் சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அந்த கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு இவர் இந்த ஆபிரகாம் பிறந்து வளர்ந்த வாழ்ந்த ஊரின் பெயர் தான் இந்த கல்தேயருடைய பட்டணமாகிய ஊர். பாபிலோன் தேசத்துல இருக்கிறது. அந்த அன்றைக்கு இருந்த பாபிலோன் இன்றைக்கு ஈராக் தேசமா இருக்கிறது. மெசபத்தோமியா கலாச்சார பட்டணங்கள், அந்த நாகரிகம், முதல் மொழி தோன்றின இடம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு. அவங்களுக்கு அந்த தேராகு என்பவருக்கு 3 பிள்ளைகள், ஆபிராம், நாகூர், ஆரான். ஆபிரகாமுடைய குடும்பத்துல ஆபிரகாம் கூட பிறந்தது 2 சகோதரர்கள். அது நாம நாகூர், ஆரான். அதே 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே தேராகு 70 வயதான போது ஆபிராம், நாகூர், ஆரான் என்பவர்களை பெற்றான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த 3 சகோதரர்கள், 3 ஆண் பிள்ளைகள் அந்த தேராகு என்பவருடைய குடும்பத்துல. இந்த ஊர் என்கிற இடம் தான், இந்த கல்தேயருடைய பட்டணம் தான் அவருடைய சொந்த ஊர், பிறந்த ஊர். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. என்ன தெரியுமா? இப்ப நம்ம வாசித்த வசனத்தை பாத்தீங்கன்னா, அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல அவங்களுடைய ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு அவங்க கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான்னு கடைசியா வாசிக்கிறோம் பாத்தீங்களா? அந்த 31ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தைகள். இந்த வசனத்துக்கும் 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் ஒருத்தர் வாசிக்கலாம். அந்த வசனத்துக்கும் ரொம்ப கனெக்ஷன், தொடர்பு இருக்கிறது. வாசிக்கலாம். 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த ஊர் என்கிற பட்டணத்தை படிக்கும் பொழுது இந்த வசனத்தை நாம கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஊர் என்கிற பட்டணம் இன்னைக்கு இல்ல. அன்றைக்கு ஆபிரகாமுடைய ஊர். ஆனா இன்றைக்கு இந்த பட்டணம் இல்லை. இருக்கிற இடம் தெரியாம போயிடுச்சு. இன்றைக்கு அந்த இடத்த போய் பார்க்கணும்னா எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு புழுதி காடா இருக்குது. இருக்கிற அட்ரஸே இல்லாம ஒரு புழுதி காடு, மண்மேடு. ஒரு புழுதி காடு, மண்மேடா இருக்குது. அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து மனுஷனை தூக்குகிறார், எளியவனை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். அப்ப இந்த புழுதி காட்டுக்குள்ள இருந்த ஆபிராம் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார்னா எவ்வளவு பெரிய உண்மை.